திருச்சியில் நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்கும் நம்ம ஒரு மோடி பொங்கல் நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் பொங்கல் வைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து நேரலையில் வழங்குகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன். நாளை தினம் திருச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன விவரம்? வணக்கம் ஜெயஸ்ரீ. இன்று மற்றும் நாளை புதுக்கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சி, திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக மத்திய உள்துறை அமைச்சர் இன்று 2:40 மணி அளவில் திருச்சி விமான நிலையம் வர உள்ளார். நாளை இங்கே நடைபெற உள்ள, அதாவது திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் நம்ம ஒரு மோடி பொங்கல் விழா நடைபெறுகிறது. அந்த பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த பகுதியில் தான் தற்போது ஒளிப்பதிவாளர் சபாஷன் காட்டிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்று 2:40 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகம் தலைநகர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து நாளை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தரிசனம் செய்த பின்னர் அதனைத் தொடர்ந்து திருச்சி மன்னார்புரம் அருகே உள்ள ராணுவ மைதானத்தில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கிட்டத்தட்ட ஒரு 1000 1200 பேர் பங்கு பெறும் அளவுக்கு நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா நடைபெறுகிறது. இது சரியாக 11:30 மணி அளவில் நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருச்சி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் நடைபெறும் நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் 1200 பேர் பங்கு பெறும் அளவிற்கு பேரிகார்டுகளும் அமைக்கப்பட்டு, அதே போல கயிர்களை கொண்டு சதுரமாக அமைக்கப்பட்டு, அதாவது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவராக பொங்கல் விழா கொண்டாடும் அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதே பகுதியில் பொங்கல் வைப்பதற்கான தேவையான பொருட்களும் தற்போது கரும்புகளும் இந்த பகுதியில் கொண்டு வைக்கப்பட்டுள்ளன. அதே போல விறகுகளும், அதாவது விறகு அடுப்பு மூலமாக, அதாவது பாரம்பரிய முறைப்படி விறகு வைத்து பொங்கல் வைப்பதற்காகவே இந்த பொங்கலானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் மைதானத்தில் அனைவரும் வைக்கும் பொங்கல்களை கண்டு பார்ப்பதற்காகவும் பிரம்மாண்ட மேடையும் அமைக்கப்பட்டு, ஒருபுறம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களோட முழு உருவப்படமும், மறுபுறம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் முழு உருவப்படமும் அமைக்கப்பட்டுள்ளது. மேடையில் இருந்தே மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பார்வையிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் பிரம்மாண்ட கட் அவுட்டுகளும் வைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று மைதானத்தின் இருபுறமும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரம்மாண்ட கொடிகளும் இருபுறமும் நடப்பட்டுள்ளன. மேலும் இந்த பகுதி முழுவதுமே கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. அதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேடையில் இருந்தே பொங்கல் வைப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. நாளை நம்ம ஒரு மோடி பொங்கல் விழா நடைபெறும் மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் வெடிகுண்டு நிபுணர்களும் சோதனை செய்து வருகின்றனர். மேலும் ராணுவ மைதானம் முழுவதுமே காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. நம்ம ஊர் மோடி பொங்கல் நடைபெறும் முன்னேற்பாடுகள் பணிகள் முன்னாள் துணைநிலை ஆளுநரும் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருமான சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து இந்த பகுதியிலே இந்த ராணுவ மன்னார்புரம் பகுதியில் உள்ள ராணுவ மைதானத்தில் கிட்டத்தட்ட 1000 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தமிழரின் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து அடுப்பு மூலமாக எரித்து பொங்கல் வைத்து, அதே போன்று கரும்புகள் வைத்து பாரம்பரிய முறைப்படி வேட்டி சிலை அணிந்து அவர்கள் பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடும் அதே போல செய்யப்பட்டுள்ளன. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜெயஸ்ரீ, களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கதிரவன்.